தமிழகத்திலிருந்து கேரளத்திற்கு கனிம வளங்கள் கடத்தலை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி புளியரை சோதனைச் சாவடியில் இயற்கை ஆர்வலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்களில் கனிம வளங்கள் கேரளத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. தமிழ்நாட்டை சீரழித்து கேரளத்திற்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இயற்கை வள பாதுகாப்பு சங்கம் சார்பில் கனிம வளங்கள் கடத்தலை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக, திமுக ஆட்சி காலங்களில் தொடர்ந்து வந்த கனிம வள கொள்ளைகளில் தற்போது புதிய பொறுப்பேற்ற தாவேக ஆட்சியிடம் தொடர்வதாகவும், ஆட்சி மாறினாலும் காற்று மாறவில்லை என்ற முழக்கத்தை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள புளியரை சோதனைச் சாவடியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் நள்ளிரவு நேரத்தில் ஆய்வு செய்தார். கனரக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவில் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுகிறதா, உரிய ஆவணத்துடன் கொண்டு செல்லப்படுகிறதா என்பது குறித்தான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது.